மியான்மர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் டெல்லி, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்தும் டிஜிட்டல் கைது உள்ளிட்ட சைபர் மோசடியை அரங்கேற்றும் மோசடி கும்பலுக்கு வங்கி கணக்கு கொடுத்து உதவிய கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2500 ரூபாய் காசைப்பட்டு சிறை சென்றதன் பின்னணி என்ன? புதுச்சேரி தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் 2 மாணவர்கள் தங்கள் வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தனர். வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த போது மேற்கு வங்கம், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களில் கணக்கு முடக்கப்பட்டது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் அதே கல்லூரியில் படிக்கும் மாணவரான கடலூரைச் சேர்ந்த 21 வயது ஹரீஷ் 6 மாதம் முன்பு ஒரு வங்கி கணக்குக்கு தலா 2500 பணம் தருவதாக கூறியதாகவும், பணத்துக்கு ஆசைப்பட்டு வங்கி கணக்கு, காசோலை, சிம் கார்டு வாங்கி ஹரீஷிடம் கொடுத்ததாகவும் தெரிவித்தனர். போலீசார் ஹரீஷை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் வங்கி கணக்கு பெற்று லாஸ்பேட்டையைச் சேர்ந்த கோவிந்தராஜிடம் அளித்ததாக தெரிவித்தார். கோவிந்தராஜை போலீசார் பிடித்து விசாரித்த போது சென்னையைச் சேர்ந்த கணேசனிடம் வங்கி கணக்குகளை அளித்ததாக கூறியுள்ளார். கணேசன் கொடுக்கும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி கடந்த ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் வரை 8 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை வங்கியில் இருந்து எடுத்து அளித்ததாகவும், இதற்கு மாதம் 25,000 சம்பளமாக பெற்றதாகவும் கோவிந்தராஜ் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் சென்னை மேடவாக்கத்தில் இருந்த கணேசனை கைது செய்து விசாரித்தனர். அவர் பல்வேறு வங்கி கணக்குகளை பயன்படுத்தி சைபர் குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. ஆன்லைன் முதலீட்டில் அதிக பணம் சம்பாதிக்கலாம், வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலை என பேசி நம்ப வைத்து பலரிடம் மோசடி செய்த கோடிக்கணக்கான பணத்தை மாணவர்களின் கணக்கில் வரவு வைத்துள்ளனர். இதேபோல் நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை பெற்று அதன் மூலம் மோசடியாக பெற்ற பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி சீனா, அயர்லாந்து, கனடா உட்பட பல நாடுகளுக்கு அனுப்பி அதற்கு கமிஷன் பெற்றுள்ளார். மேலும் கணேசன் அளித்த தகவலின்படி வங்கி கணக்கு தொடங்கி கொடுத்த புதுவை அரும்பார்த்தபுரம் யஷ்வின், கடலூர் நடுவீரப்பட்ட ஐயப்பன், சென்னை அண்ணாநகர் தாமஸ், கள்ளக்குறிச்சி ராகுல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கணேசனிடம் இருந்து 5 லட்சம் ரொக்கம், 276 வங்கி கணக்கு புத்தகம், 171 காசோலை புத்தகம், 20 செல்போன்கள், 2 லேப்டாப்புகள், சிம் கார்டுகள், 75 ஏடிஎம் கார்டுகள், பணம் என்னும் இயந்திரம், போலி நிறுவன முத்திரைகள், கார் என பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த போது நாடு முழுவதும் சுமார் 90 கோடிக்கு சைபர் மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 7 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர்கள் சைபர் மோசடியில் ஈடுபடும் கும்பலுக்கு வங்கி கணக்கு கொடுத்தும் பணத்தை பரிமாற்ற உதவியும் செய்துள்ளனர். இதனால் மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட கும்பல் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.